அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு அநேக மாணவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது ஹிஜாப் அப்படிங்கிறது பெண்களை கஷ்டப்படுத்துது, ஹிஜாப் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு சுமையாக இருக்குது, ஹிஜாப் பெண்கள் சாதிக்கிறதுல ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நிச்சயமாக அந்த மாதிரி இல்லை. ஹிஜாப் அப்படிங்கிறது தான் பெண்ணுடைய கௌரவம், பெண்ணுடைய அழகை உயர்த்தக்கூடிய ஒரு கேடயம், பெண்ணுடைய பாதுகாப்பு, பெண்ணுடைய நம்பிக்கை, ஒரு பெண்ணுடைய ஒழுக்கமாகவும் இருக்குது. ஹிஜாப் ஒருபோதும் பெண்களுடைய திறமையை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஹிஜாபை காரணம் காட்டி ஹிஜாப் எதையுமே நமக்கு செய்ய விடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வைக்காதீங்க. பிகாஸ் அன்றைக்கு மக்கமா நகரில் மிகப்பெரிய ஒரு வணிக பிஸ்னஸ் லேடியாக, ஒரு பவர்ஃபுல் பிஸ்னஸ் லேடியாக இருந்தது ஹிஜாப் அணிந்த ஒரு பெண்மணி, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே சமயம் அன்றைய ஜாஹிலியா காலத்தில் ரொம்ப சின்ன வயசுலேயே 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செஞ்சு பல சஹாபாக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்மணி தான், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உஹது போர்க்களத்தில் ரசூல்லா காயமுற்று இருக்கிறாங்க. ரொம்ப பலவீனமான ஒரு நிலையை உணர்ற டைமில் அந்த உஹது போர்க்களத்தில் ரசூல்லாக்கு ஒரு கவசமாக நின்று ரசூல்லாவை பாதுகாத்தது உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்மணி. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உஹது போர்க்களத்தில் என்னுடைய வலது பார்க்குறேன், இடது பார்க்குறேன், எங்கே பார்த்தாலுமே உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹிஜாப் அணிந்த பெண்கள் தான் செஞ்சாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தன்னுடைய ஹிஜாபை காரணம் காட்டி கனவுகளை இல்லாமலாக்கல்ல. ஸோ அல்லாஹ் தாலா ஹிஜாப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுமையாக தரல, அது நமக்கான ஒரு கவசம், நமக்கான ஒரு அடையாளம், நமக்கான ஒரு தைரியமாக வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஹிஜாப் அணிந்த பல பெண்கள் டாக்டர் ஆகிக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகிக்கிறாங்க, லாயர்ஸ் ஆகிருக்கிறாங்க, பைலட்ஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல துறைகளில் ஹிஜாப் அணிந்த பெண்கள் இருக்கிறாங்க. ஹிஜாப் அப்படிங்கிறது பெண்களை ஒருபோதும் நிறுத்தலை, பெண்களை தவறா சித்தரிக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகத்தான் இருந்திருக்குது. ஹிஜாப் அப்படிங்கிறது பெண்களோட சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு கேடயம் கிடையாது. ஹிஜாப் என்றது தான் நமக்கான தைரியம், நமக்கான அடையாளம், நமக்கான நம்பிக்கை, அழகை உயர்த்தக்கூடிய கவசம், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம்.